வணக்கம் பிள்ளைகள், நான் உங்கள் கௌசி டீச்சர். எப்படி சுகமா இருக்கிறீங்களோ? நல்லது, நானும் சுகமாக இருக்கிறேன். பிள்ளைகள், நான் இன்றைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை தான் கதையா சொல்ல போறேன். சரியோ? நாங்கள் எப்பவுமே பாதுகாப்பாக நடக்க வேணும். யாராவது ஏதாவது சந்தா வாங்கலாமோ? வாங்க கூடாது. அதே போலதான் பிள்ளைகள், எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களா இருப்பினம். இப்போ அவங்களோட அம்மாவோட வந்திருப்பினம், இல்லாட்டி அப்பாவோட வந்திருப்பினம், இல்லை உங்களோட மாமாவிலோட வந்திருப்பினம், உங்களோட பழகி இருப்பினம். அவர்களும் யாரும் இல்லாத நேரம் ஏதாவது உங்கள்கிட்ட தந்தா என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. இப்ப நீங்கள் அவைகிட்ட இப்ப அவ வந்து நிக்கிறோம்டா உங்களோட அம்மாவை கூப்பிட வேணும், இல்லாட்டி அப்பாவை கூப்பிட வேணும். யாரும் உங்களோட வீட்டுல தாத்தா இல்லாட்டி பாட்டி யாராவது இருப்பினோம், அவையில கூப்பிட்டு தான் அவர்களோட கதைக்கணும். தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ நாங்கள் கேட்டை தாண்டி வெளியில போகக்கூடாது. அப்படி கேட்டை தாண்டி போன இந்த குரங்கு குட்டிக்கு என்ன நடந்ததுன்னு தான் இந்த கதையில நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆனா இது உண்மையாவே நடக்கிற விஷயம் பிள்ளைகள். அப்ப நாங்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேணும். நான் உங்களுக்கு கேள்வி கேட்க நீங்கள் பதில் சொல்ல வேணும். சரியோ? பிள்ளைகள் அம்மா வீட்டை என்ன செய்யறா? சமைக்கிறா. முற்றத்துல குரங்கு குட்டி விளையாடி கொண்டு இருக்கிறார். என்ன குரங்கு குட்டி என்ன செய்யறார்? முற்றத்துல இருந்து ஓடி விளையாடி கொண்டு இருக்கிறார். பந்தி இருக்குது, தடி இருக்குது, டயர் இருக்குது, அதை வச்சு விளையாடி கொண்டு இருக்கிறார். நீங்களும் அப்படி முற்றத்துல இருந்து விளையாடுற நீங்களோ? விளையாடுற நீங்கள். குரங்கு குட்டி வீட்டுல நின்று விளையாடி கொண்டு இருக்கேக்க, முற்றத்துல நின்று விளையாடி கொண்டு இருக்கேக்க நரி வாரர். என்ன அப்ப நரி வந்து சைக்கிள்ல லோலிபாப் என்னட்ட இருக்குது, உங்களுக்கு வேணுமோன்னு கேட்கிறார். நீங்கள் அப்படி கேட்ட என்ன சொல்லுவீங்க? வேண்டாம்னு சொல்லுவீங்க, வேணும்னு சொல்லுவீங்க. சரியோ? இந்த குரங்கு குட்டி என்ன சொல்றான்னு பாப்போமோ? டீச்சர் முதல் என்ன சொன்னான்? கேட்டுக்கு வழியில வரலாம்னு சொல்லி சொன்னானோ? இல்ல. ஆனா குரங்கு குட்டி எங்க நிக்கிற? கேட்டுக்கு வழியில நிக்கிற. அப்ப நிறைய என்ன செய்யறார்? சைக்கிள் எடுத்து கொண்டு போறார். உங்களுக்கு லோலிபாப் வேணுமோன்னு சொல்லி கேட்டு கொண்டு போக குரங்கு குட்டி என்ன செய்யறார்? அவருக்கு பின்னால ஆசையா ஓடுறார். எனக்கு இந்த லோலிபாப் வேணும் தாங்க கொண்டு ஓடி போறார். நிறைய என்ன செய்யறார் பிள்ளைகள்? நிறைய தூரம் சைக்கிள்ல இந்த குரங்க கூட்டி கொண்டு வந்துட்டார். குரங்க என்ன செய்து போட்டார்? கூட்டி கொண்டு வந்துட்டார். என்ன இப்படி நீண்ட தூரம் நாங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு போக இயலுமோ? இல்ல. நிறைய என்ன செய்யறார் பிள்ளைகள்? யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் அந்த குரங்கு குட்டிய கட்டிக்கிற அந்த சொக்கையில, நெத்தியில, மூக்குல, வாயில, வயிற்றுல, பெக்கில, காலில எல்லா இடமும் கட்டிச்சு வைக்கிறார் பிள்ளையர். அட்டின்றா அட்டிக்கிறார். அப்ப குரங்கு குட்டி என்ன செய்யறார்? கத்தி அழுறார். அம்மா என்ன காப்பாட்டுங்கோன்னு சொல்லி, எனக்கு சரியா வலிக்குது, ரத்தமாயிலாம் வருது, எனக்கு அடி தாங்க முடியல, என்ன காப்பாத்துங்கோன்னு குரங்கு குட்டி என்ன செய்யறார்? சத்தமா கத்தி அழுறார். குரங்கு குட்டின்ற சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருக்கிற மிருகங்கள் எல்லாமே என்ன செய்யலாம்? ஓடி எறியணும். என்ன ஓடி எற நரி பிள்ளையார் என்ன செய்யறார்? தப்பி ஓடுறார். போலீஸ் அவரை வந்து என்ன செய்யணும்? பிடிக்கணும். என்ன பிள்ளைகள் பாத்தீங்களா பிள்ளைகள்? இந்த குரங்கு குட்டியை கொண்டு வந்து எங்க சேர்த்துட்டினாம்? வைத்தியசாலையில சேர்த்துட்டினாம். என்ன குரங்கு குட்டி என்ன செய்யறார்? தனக்கு வலிக்குதுன்ட்டு அழுறார். டாக்டர் கை கால் பேக் எல்லாமே என்ன செய்திருக்கிறார்? மருந்து கட்டி விட்டு இருக்கிறார். என்ன பிள்ளைகள், நாங்கள் எப்பவும் பாதுகாப்பாக இருக்க வேணும். என்ன பிள்ளைகள்? ஒரு லோலிபாப் தெரியணும், சாக்லேட் தெரியணும், கண்டோஸ் தெரியணும்ன்றதுக்காக நாங்கள் வெளியில போகக்கூடாது. இவங்கள வீட்டை யாராவது எங்களை வேற சொல்லி கூப்பிட்டா நாங்கள் வீட்டுல இருக்கிற பெரிய ஆக்களை கூப்பிட வேணும். அம்மா யாரோ வந்து நிக்கலாம், அப்பா யாரோ வந்து நிக்கலாம் பாருங்கோன்றது. உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கலன்னா அம்மா இந்த மாமா வந்து நிக்கிறாரோ அவரோட பேர் சொல்லி அவர் மாமா வந்து நிக்கிறார், இந்த ஆன்டி வந்து நிக்கிறா, இல்ல யாரோ எனக்கு தெரியாத ஆக்கள் வந்து நிக்கலாம்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்குள்ள போயிட வேணும்.
சரி, வீட்டுக்குள்ள போய் அம்மா அப்பாவோ யாரையோ கூட்டி கொண்டு வெளியில வேற வேணும். பாத்தீங்களோ இந்த குரங்கு குட்டி லாலிபாப்புக்கு ஆசைப்பட்டு போய் கடைசியா என்ன செய்யுது? அந்த நரி இல்லாடமும் கடிச்சு வச்சு இப்போ டாக்டர் அங்கே மருந்து போட்டு என்ன பிள்ளையார். அப்போ உங்களுக்கும் சரியான கஷ்டமாயிருக்கும். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை எல்லாரும் உங்களை தேடி அழுதிருப்பினம். சரியோ? அப்ப நாங்கள் தெரியாதவர்களிடமிருந்தும் பாதுகாப்பாக இருக்க வேணும், தெரிந்தவர்களிடமிருந்தும் பாதுகாப்பாக இருக்க வேணும் பிள்ளையார். யாராவது கூப்பிடினோம்னா நாங்கள் போகக்கூடாது. கேட்டை தாண்டி ஒரு நாள் வழியில போகக்கூடாது. எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு தெரியாத ஆக்கள் எங்களை பயப்படுத்துவினாம் என்றது தெரிஞ்சா நாங்க என்ன செய்யக்கூடாதோ எங்களோட மனசு சொல்லும், இல்ல போக வேண்டாம், வீக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி எங்களோட மனசு உள்ளுணர்வு சொல்லு. அப்ப நாங்கள் போகக்கூடாது. இப்ப நீங்க ஸ்கூலுக்கு வந்தாலும் உங்களோட டீச்சர் உங்களை யார் வளமையா கூட்டி கொண்டு வாரவியலோ அவியலோட தான் விடுவா. தனியா விடுவாவோ இல்ல. தெரியாதாக்கள் வந்தா அவையோட இளம் விட மாட்டா. ஏன்? எங்களுக்கு அவைய தெரியாதுன்னு தான் சொல்லி விடுவா. அப்ப உங்களோட பாதுகாப்பை தான் எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்ப நீங்கள் சாக்லேட் தெரியணும், பிஸ்கெட் தெரியணும், ஐஸ்கிரீம் தெரியணும், சிச்சட் தெரியணும், சோடாக்கள் தெரியணும், ஏன்னா எல்லாம் நிறைய உங்களுக்கு வாங்கி தரம்னு சொல்லினாம் சொல்லி உங்களை கடிக்கவோ துன்புறுத்தவோ விட கூடாது. இப்ப நீங்க என்ன சம்பவம் நடந்தாலும் என்ன நடந்தாலும் உங்களோட யார் கழிச்சாலும் நீங்கள் வீட்டை போய் சொல்ல வேணும். அம்மா நான் வரைக்க இவ என்ன கண்டவ. இப்போ சின்னாக்கள் கூடுதலா பெற்றோரோட இருப்பிடம். பெரியாக்கள் நீங்க தனியாகவும் போவீங்க, ஸ்கூல் விட்டு வரைக்கும் தனியாகவும் வருவீங்களா. இப்போ யாரோட வந்தாங்க யாரோட கதைச்சினாங்க என்றதெல்லாம் பெற்றோர்கிட்ட கதைக்க வேணும். உங்களோட பாதுகாப்பு இந்த பிள்ளைகள் சரியான முக்கியம். பாத்தீங்களோ ஒரு லோலிபாப்புக்கு ஆசைப்பட்டு போய் அந்த குரங்கு குடி எவ்வளவு கஷ்டப்படுறாருண்டு. ஏன்னா அத மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்ச ஆக்களோ தெரியாத ஆக்கள்கிட்டையோ எதுவும் வாங்கக்கூடாது. நாங்கள் பெற்றோர்ட பாதுகாப்போட, பெரியவர்கள் வீட்டில் இருக்கிறவர்கள்ட பாதுகாப்போட தான் நாங்கள் வெளியில போகணும் பிள்ளைகள். சரியோ? ஓகேயோ பிள்ளைகள்? இது நடந்தது உண்மை சம்பவம் பிள்ளைகள். உங்களை மாதிரி ஒரு சின்ன ஆளைத்தான் இந்த குரங்கு குட்டிக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு பிள்ளைய கொண்டு போய் நான் உங்க சாக்லேட் வாங்கி தாரேன்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் அந்த பிள்ளைய என்ன செய்யறாரு, அவர் கடின்னு கடிச்சு வச்சு அந்த பிள்ளையோட காதெல்லாம் கடிச்சு வச்சு கை கால் பெக்கெல்லாம் கடிச்சு வச்சு அந்த பிள்ளை சில கஷ்டப்பட்டு கை கால் எல்லாம் ரத்தம் அழலாண்டு அழுது. சரியோ? அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? அனைவரிடமிருந்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேணும். சரியோ பிள்ளைகள்? விளங்கினதோ? அப்ப நாங்கள் எப்படி இருக்க வேணும்? பாதுகாப்பாகவும் இருக்க வேணும், எச்சரிக்கையாகவும் இருக்க வேணும். சரியோ? நன்றி, வணக்கம்.